ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல்லுடைய 33வது லீக் மேட்ச் மும்பை மற்றும் பஞ்சாபுக்கு ஆப்போசிட்டாக முலான்பூரில் இருக்க மகாராஜ் யாத்வேந்திர சிங் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நடக்கும்போது, இந்த ஸ்டேடியத்தில் இந்த ரெண்டு டீம் பிளேயர் யாரெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் அதிக விக்கெட் எடுத்திருக்காங்க, யாரெல்லாம் அதிக ரன் அடிச்சிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டேடியத்தில் லாஸ்ட்டாக நடந்த 3 ஐபிஎல் மேட்சுடைய கம்பேரிசன் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டேடியத்தில் இந்த ரெண்டு டீம் பிளேயர் யாரெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேடியத்துடைய ஐபிஎல் ரெக்கார்டு எப்படி இருக்குது அப்படின்னு டீட்டெயில் பார்த்தலாம். இந்த பிச்சில் மொத்தம் 3 ஐபிஎல் மேட்ச் மட்டும் தான் நடந்திருக்கு. அதில் ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்தவங்க 1 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, செகண்ட் பேட்டிங் எடுத்தவங்க 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேடியத்துடைய ஹையஸ்ட் இன்னிங் டோட்டல் 182 இருக்குது, லோவஸ்ட் இன்னிங் டோட்டல் 147 இருக்குது. இதே பிச்சில் 174 ரன்னை சேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க, 182 ரன்னை சேஸ் பண்ண முடியாமல் மேட்சை லாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிச்சுடைய ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 167 இருக்குது, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 169 இருக்குது. அடுத்து இந்த ரெண்டு டீமுடைய ஐபிஎல் மேட்ச் ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு எப்படி இருக்குது அப்படின்னு டீட்டெயில் பார்த்தலாம். இந்த ரெண்டு டீம் மொத்தமாக 31 ஐபிஎல் மேட்ச் ஆடிருக்காங்க. அதில் மும்பை 16 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, பஞ்சாப் 15 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து முலான்பூர் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் லாஸ்ட்டாக நடந்த 3 ஐபிஎல் மேட்சுடைய கம்பேரிசன் எப்படி இருக்குது அப்படின்னு டீட்டெயில் பார்த்தலாம். மொத்தமாக 3 மேட்ச்சில் ஒரு மேட்ச் ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்த டீம் வின் பண்ணியிருக்காங்க, அதுவும் செகண்ட் பேட்டிங் எடுத்த டீம் 2 ரன் வித்தியாசத்தில் தான் மேட்சை லாஸ் பண்ணியிருக்காங்க. 2 மேட்ச் செகண்ட் பேட்டிங் எடுத்த டீம் வின் பண்ணியிருக்காங்க, அதாவது சேஸ் பண்ண டீம் வின் பண்ணியிருக்காங்க. அதே போல் அந்த 3 மேட்ச் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதில் ஸ்பீட் பவுலர் மொத்தமாக 33 விக்கெட் எடுத்திருக்காங்க, ஸ்பின் பவுலர் வெறும் 9 விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. ஸ்பீட் பவுலர் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 18 விக்கெட் எடுத்திருக்காங்க, செகண்ட் இன்னிங்ஸில் 15 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதே போல் ஸ்பின் பவுலர் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 6 விக்கெட் எடுத்திருக்காங்க, செகண்ட் இன்னிங்ஸில் வெறும் 3 விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. அதனால் இந்த பிச்சில் டாஸ் வின் பண்ணுற டீம் மேபி செகண்ட் பேட்டிங் எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதில் சேஸ் பண்ணுற டீம் தான் அதிகமாக வின் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஸ்பின் பவுலரை கம்பேர் பண்ணும்போது ஸ்பீட் பவுலர் தான் அதிகமாக விக்கெட் எடுத்திருக்காங்க. அதனால் நீங்கள் டீம் செலக்ட் பண்ணும்போது ஸ்பீட் பவுலரை அதிகமாக செலக்ட் பண்ணுங்கள். ஸ்பின் பவுலரை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணக்கூடிய ஸ்பின் பவுலரை மட்டும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ட்ரீம் 11க்கு தேவையான முக்கியமான டிப்ஸை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பஞ்சாப் டீம் பிளேயருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், வினிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ற டீட்டெயில் பார்த்துலாம். ஷிகர் தவான் மொத்தமாக அந்த பிச்சில் 2 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு, 36 ரன் அடிச்சிருக்காரு, அவருடைய ஆவரேஜ் 19 இருக்குது. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 இன்னிங்ஸில் 130 ரன் அடிச்சிருக்காரு, அவருடைய ஆவரேஜ் 33 இருக்குது. அடுத்து பெயர்ஸ்டோ பார்த்தீங்கன்னா அந்த வெனியூவில் 3 மேட்ச் ஆடிருக்காரு, வெறும் 24 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. அதே போல் அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை, மொத்தமாக 5 மேட்ச்சில் 87 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காரு, அவருடைய ஆவரேஜ் 17 இருக்குது. ப்ரொடக்ஷன் ரன் பார்த்தீங்கன்னா மொத்தமாக அந்த வெனியூவில் 3 மேட்ச் ஆடிருக்காரு, 40 ரன் அடிச்சிருக்காரு. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸும் சொல்லக்கூடிய அளவில் இல்லை, மொத்தமாக 5 இன்னிங்ஸில் வெறும் 98 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காரு, அவருடைய ஆவரேஜ் 20 இருக்குது. அதுக்கடுத்து சதான் சிங் பார்த்தீங்கன்னா மொத்தமாக அந்த வெனியூவில் 3 மேட்ச் ஆடிருக்காரு, 55 ரன் அடிச்சிருக்காரு. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 இன்னிங்ஸில் 125 ரன் அடிச்சிருக்காரு, அவருடைய ஆவரேஜ் ரொம்ப நல்லாவே இருக்குது, 31 இருக்குது. அஷ்டோஷ் சர்மா பார்த்தீங்கன்னா இந்த வெனியூவில் மொத்தமாக 2 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு, 64 ரன் அடிச்சிருக்காரு. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மொத்தமாக 3 இன்னிங்ஸில் 95 ரன் அடிச்சிருக்காரு, அவருடைய ஆவரேஜ் ரொம்ப நல்லாவே இருக்குது, 32 வச்சிருக்காரு. அடுத்து சாம் கரன் இந்த வெனியூவில் மொத்தமாக 3 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு, 98 ரன் அடிச்சிருக்காரு, 3 இன்னிங்ஸில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. அவருடைய வெனியூ பெர்ஃபார்மன்ஸ் இந்த வெனியூவில் நல்லாவே இருக்குது. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 மேட்ச்சில் 67 ரன் அடிச்சிருக்காரு, 8 விக்கெட் எடுத்திருக்காரு. அடுத்து லிவிங்ஸ்டன் பார்த்தீங்கன்னா இந்த வெனியூவில் 2 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு, 59 ரன் அடிச்சிருக்காரு, 1 இன்னிங்ஸ் பவுல் பண்ணி 1 விக்கெட் எடுத்திருக்காரு. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 இன்னிங்ஸில் 66 ரன் அடிச்சிருக்காரு, 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹிதேஷ் சர்மா பார்த்தீங்கன்னா மொத்தமாக அந்த வெனியூவில் 3 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு, 57 ரன் அடிச்சிருக்காரு. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் சொல்லக்கூடிய அளவில் இல்லை, 5 இன்னிங்ஸில் வெறும் 97 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காரு, 19 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஹர்ஷால் பட்டேல் பார்த்தீங்கன்னா அந்த வெனியூவில் மொத்தமாக 3 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு, 5 விக்கெட் எடுத்திருக்காரு. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 இன்னிங்ஸில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனியூ பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது, லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது. அடுத்து ககிசோ ரபாடா பார்த்தீங்கன்னா அந்த வெனியூவில் 3 இன்னிங்ஸில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 மேட்ச்சில் 8 விக்கெட் எடுத்திருக்காரு. இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஹர்ஷதீப் சிங் பார்த்தீங்கன்னா அந்த வெனியூவில் 3 இன்னிங்ஸில் 7 விக்கெட் எடுத்திருக்காரு. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 இன்னிங்ஸில் 7 விக்கெட் எடுத்திருக்காரு. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது, வெனியூ பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது. அடுத்து மும்பை டீம் பிளேயருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், வெனியூ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ற டீட்டெயில் பார்த்துக்கலாம். இந்த பிச்சில் இதுவரை மும்பை டீம் எதுவுமே விளையாடலை, அதனால் மும்பை டீம் பிளேயருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் எப்படி இருக்குது அப்படின்ற டீட்டெயில் பார்த்துக்கலாம். ரோஹித் சர்மா மொத்தமாக 5 இன்னிங்ஸில் 218 ரன் அடிச்சிருக்காரு, அவருடைய ஆவரேஜ் ரொம்ப நல்லாவே இருக்குது, 44 வச்சிருக்காரு. இஷான் கிஷன் மொத்தமாக 5 இன்னிங்ஸில் 184 ரன் அடிச்சிருக்காரு, அவருடைய ஆவரேஜ் நல்லா இருக்குது, 37 இருக்குது. அதே போல் சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 இன்னிங்ஸில் வெறும் 52 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காரு, அதுவும் ஒரே மேட்ச் மட்டும் தான் அடிச்சிருக்காரு, 2 மேட்ச் டெக் அவுட் ஆயிருக்காரு. அடுத்து திலக் வர்மா பார்த்தீங்கன்னா 5 இன்னிங்ஸில் மொத்தமாக 149 ரன் அடிச்சிருக்காரு, அவருடைய ஆவரேஜ் 30 இருக்குது. ஹர்திக் பாண்டியா அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 இன்னிங்ஸில் 102 ரன் அடிச்சிருக்காரு, 5 விக்கெட் எடுத்திருக்காரு. டிம் டேவிட் பார்த்தீங்கன்னா 5 இன்னிங்ஸில் 128 ரன் அடிச்சிருக்காரு, அவருடைய ஆவரேஜ் 26 இருக்குது.
நபியோட லேட்டஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணியிருக்காரு, விக்கெட் எதுவுமே எடுக்கல. ஒரு இன்னிங்ஸ் மட்டும் பேட்டிங் இறங்கினாரு, வெறும் 4 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. அடுத்து சயேஷ் கோபால் பார்த்தீங்கன்னா இந்த வெனியூவில் எதுவுமே விளையாடல. அவருடைய லேட்டஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் மொத்தமாக 2 இன்னிங்ஸில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ரொமாரியோ ஷெஃபர்ட் மொத்தமாக 3 இன்னிங்ஸில் 55 ரன் அடிச்சிருக்காரு, 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ஜஸ்பிரித் பும்ரா மொத்தமாக இந்த ஐபிஎல்லில் 10 விக்கெட் எடுத்திருக்காரு. ஆனால் நம்ம 5 மேட்ச் உடைய பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்கோம், அதனால 7 விக்கெட்டாக இருக்குது. ஆனால் அவர் ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்து ஜெரால்ட் கோஸ்டி பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 இன்னிங்ஸில் 7 விக்கெட் எடுத்திருக்காரு. இவரும் அதே போல் தான் இந்த ஐபிஎல்லில் மொத்தமாக 9 விக்கெட் எடுத்திருக்காரு. நம்ம 5 மேட்ச் உடைய பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் எடுத்ததுனால 7 விக்கெட்டாக இருக்குது. ஆகாஷ் மாத்வால் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 இன்னிங்ஸில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. பஞ்சாப் கிங்ஸ் டீமில் இருந்து ட்ரீம் 11க்கு தேவையான பிளேயர் நம்ம யாரெல்லாம் செலக்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். பேட்டிங் லிஸ்ட்டில் ஷிகர் தவன் எடுத்துக்கோங்க, ஜானி பேஷோ எடுத்துக்கோங்க, சசாந்த் சிங்கை எடுத்துக்கோங்க. ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் சாம் கரன் எடுத்துக்கோங்க, லிவிங்ஸ்டோன் எடுத்துக்கோங்க. பவுலர் லிஸ்ட்டில் அக்ஷர் பட்டேல் எடுத்துக்கோங்க, ககிசோர் ரபாடா எடுத்துக்கோங்க, அர்ஷதீப் எடுத்துக்கோங்க. அடுத்து மும்பை பிளேயர்லேருந்து ரோஹித் சர்மா எடுத்துக்கோங்க, இஷான் கிஷன் எடுத்துக்கோங்க, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா இவங்க செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் யாரெல்லாம் நம்ம எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ரொமாரியோ ஷெஃபர்ட் எடுத்துக்கோங்க, ஹர்திக் பாண்டியா எடுத்துக்கோங்க. பவுலர் லிஸ்ட்டில் ஜெரால்ட் கோஸ்டி எடுத்துக்கோங்க, நம்ம ஜஸ்பிரித் பும்ராவை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.